ஹே! வாட்ஸ்அப் கைஸ். இப்போதைக்கு எல்லாருமே டாக்டர் டூமுக்கு ஃபேவரைட் இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கேங் டைனஸ்டில நம்ம கேங் தான் மிகப்பெரிய வில்லனா வர இந்த படி இப்போதைக்கு அது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மாறப்பட்டுச்சு. பட் இது என்ன வீடியோனா, வாட் இஃப் கேங் வாஸ் நாட் ஃபயர்ட்? சப்போஸ் கேங் வந்து போகாம இருந்தா எப்படி இருந்திருக்கும்? அண்ட் கேங் டைனஸ்டியோட ஃபுல் ஸ்கிரிப்ட்டுமே அந்த ரைட்டர் ஜெஃப் லவ்னஸே ஃபுல்லாவே லீக் பண்ணியிருக்காரு. எல்லாமே அஃபிஷியல்னு சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை தெரியல. பட் அது அஃபிஷியல் மாரி தான் இருக்கப்படுது. ஸோ இந்த வழியில வந்து நான் வந்து ஃபுல் ஸ்டோரியும் அப்படியே ஸ்கிரிப்ட்ல இருக்கும்போதே சொல்லப்போறது கிடையாது. ஒன்லி பிளாட் சினாப்சிஸ் மட்டும்தான். ஜஸ்ட் சும்மா சம்மரி மாரி தான். நான் ஃபுல்லா சொன்னா நெறைய ஸ்கிரிப்ட் இருக்கு. எப்பா அது ரொம்ப லாங்கா இருக்கு. நீங்க கேட்டீங்கன்னா, ஃப்ரேம் பை ஃப்ரேம் தனியா ஒரு வீடியோ போட பார்க்குறேன். பட் இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து குட்டி பிளாட் சினாப்சிஸ் தான். அண்ட் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட் இண்டேஷ் இளங்கோவன் டு ஷேர் திஸ் ஐடியா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆண்ட்மேன் அண்ட் த வார்ஸ் ஆஃப் குவாண்டமேல தோற்கடிக்கப்பட்ட அந்த கேங் வந்து அந்த மல்டிவர்ஸ் ஸ்டோரேஜில் மாட்டிக்கிட்டு அவர் ஏதோ ஒரு பியாண்ட் வர்ஸுக்கு போறாரு. ஸோ என்ன சொல்றது, இந்த எல்லா மல்டிவர்ஸையுமே தாண்டி ஒரு பியாண்ட் வர்ஸுக்கு அவர் காமிக்கப்பட்டிருக்கு. அதை அப்படியே கட் பண்ணா நம்ம கவுன்சில் ஆஃப் கேங் காமிக்கிறாங்க. நீங்க ஆண்ட்மேன் அண்ட் த வார்ஸ் ஆஃப் குவாண்டமேனியாவோட அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. எல்லா விதமான கவுன்சில் ஆஃப் கேங்குமே காமிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்த காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஓவர் டு த வாட்சர் வராரு. அவர் வந்து இந்த கவுன்சில் ஆஃப் கேங்குக்கு வார்ன் பண்றாரு. நீங்க இன்னொரு மல்டிஸ் வார் உருவாக்க போறீங்க அப்படின்னு வார்ன் பண்ணேன். ஸோ இந்த மல்டிஸ் வாரை லீட் பண்றது 3 கேங். நம்ம இம்மோர்டல்ஸ், ராமட்டட் அண்ட் நம்ம சென்ச்சுரியன். இவங்க 3 பேர் தான் இந்த மொத்தம் மிகப்பெரிய மல்டிஸ் வாரி அவங்க உருவாக்க ரெடியா இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எக்ஸாக்டா நம்ம ஓவர் டு த வாட்சரையே எரேஸ் பண்ணாங்க. டைம்லைன்லேருந்தே அப்படியே எரேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ப்ரூட்டலாக காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஸ்கிரிப்டில் காமிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க தேடி போகிறது 3 பொருள் நோக்கி தான். நம்ம மிஸ்மாரோட நெகா பேண்ட்ஸ், அவங்க கையில் போட்டிருப்பாங்கல்ல அந்த நெகா பேண்ட்ஸ், ஆனால் நம்ம ஷாக்ஷோ 10 ரிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்டர்ஸோட அந்த கையில் போட்டிருக்க ஸ்லிங் ரிங். இந்த 3 ரெலிக்குமே ஃபர்ஸ்ட் மல்டிவர்ஸ் வார் பார்த்துருப்பீங்க. நம்ம கேங்லாம் அடிச்சுட்டு நறுவாங்கி அந்த மல்டிவர்ஸ் வாரில் உருவாக்கப்பட்ட 3 ரெலிக்கா, அந்த 3 ரெலிக்குமே எர்த் 6 தான் ஸ்கேட்டர் ஆகப்பட்டிருக்கு. ஸோ இந்த எர்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எர்த். இந்த 3 ரெலிக்கு கிடைச்சா ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் அட்டென்ட் பண்ணலான்னு இந்த 3 கேங்க முடிவு பண்ணிக்கிட்டு எர்த் 6 அழிக்க அவங்க ரெடி ஆகிறாங்க. அண்ட் இதான் போயிட்டு இருக்கு. எக்கச்சக்கம் இவங்க வாழ ஆரம்பிச்சுன்னு எக்கச்சக்கமான டைம் ஃப்ராக்சர்ஸ் மொத்த மல்டிவர்ஸுமே ஆகுது. எக்கச்சக்கமான ட்ரிஃப்ட், எக்கச்சக்கமான கிராக் விழுகுது. இதை நம்ம லோக்கி பார்த்துட்டு இருக்காரு. அவரோட இந்த இக்கல்டிஸ் த மல்டிவர்சிட்டி வந்து ஃபுல்லாவே ஷேக் ஆகுதா அவரோட கவலையை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் நம்ம டிவி என்ன பண்றாங்கன்னா, நம்ம மோபிஸோ நம்ம B50 என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற எல்லா விஷயம் இருக்கிற ஆங்கர் பீயிங்கும், அதாவது நெக்ஸஸ் பீயிங்கை ஃபுல்லாவே கேதர் பண்றாங்க. அதாவது நீங்க டெட்பூல் அண்ட் நம்ம வுல்வரின் அண்ட் நம்ம டோமி எக்வர் அப்படின்னு எல்லாருமே அவங்க கேதர் பண்றாங்க வித் ஹெல்ப் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஒரு மிகப்பெரிய குவார்டர்ஸ்ல இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அசம்பிள் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இவங்க மட்டும்தான் இந்த இவ்வளோ பெரிய வாரை ஸ்டாப் பண்ண முடியும் நம்ம டிவியை நம்புறாங்க. அண்ட் அந்த பக்கம் பார்த்துருப்பீங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம பீட்ரோ மைல்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க காஜா பிடிச்சிட்டு இருக்காங்க MIT-ல. பட் இங்க ஒரு குட்டி கேள்வி இருக்கு. எப்படி பீட்ரோட மைல்ஸ் இருக்காருன்னு. ஸோ பாசிபிளி இந்த அவெஞ்சர்ஸ் கேங் கிடைச்சதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் 3 வரதா இருந்துச்சு. அது இல்லாமல் மைல்ஸை அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ பாசிபிளி எப்படி இருக்குன்னா, பட் நம்ம மைல்ஸும் நம்ம பீட்டர் பார்க்குறோம். நம்ம டாம் அண்ட் பீட்டர் பார்க்குறோம். ஒரு MIT படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பீட்டர் பார்க்க ரொம்ப வருத்தப்படுறாரு. நெட்டையும் அண்ட் MJ நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. அண்ட் MJ வந்து ஒரு பையனை கிஸ் பண்ணுறதா, ஒரு புது பையனை கிஸ் பண்ணுறத அவத்தோட ஃபோட்டோவில் பார்த்து ரொம்ப ரொம்ப கவலைப்படுற மாதிரியும், மைல்ஸ் அதுக்கு ஆறு சொல்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. அவங்க 2 பேருமே தன்னோட சூட்டை மாட்டிக்கிட்டு பறந்து போகிறாங்க. பறந்து போகும்போது நம்ம 2 பேருமே ஜோய் பிஸில் ஒர்க் பண்ண அதோட ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவங்களே கலாய்ச்சிட்டு போகிறாங்க. நீங்கள் இந்த ஜோய் பிஸாவை எக்ஸாக்டாக டோமேகுவர் ஸ்பைடர்மேன் பார்த்துருப்பீங்க. அவர் டோமேக் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுவார். அதே மாதிரி அதை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம கமலாக்கன் ஏகே நம்ம மிஸ்மாலுக்கு ஒரு கனவு வருது. அவங்க கனவுல வந்து ஏதோ ஒரு ஃபிகர் வந்து பார்க்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஃபிகர் யாரை சொல்கிறாங்கன்னா, மோனிகா ராம்பு. அவங்க வந்து நம்ம மிஸ்மாவில் வந்து பார்க்குற மாதிரி ஏதோ ஏதோ சொல்ல வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம கமலாக்கான் நம்ம கேப்டன் மார்வலுக்கு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே கமலச்சுக்கு போகிறாங்க. அவங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர் ஹெல்ப்பை நோக்கி போயிருப்பாங்க. பட் அவர் இருந்திருக்க மாட்டார். அதுபோல் வாங் வந்திருப்பாரு. வாங் அதை கேட்டு அதிர்ச்சி மட்டும் இல்லாமல் நம்ம ஷாங்ஷிக்கு உடனே அதை கான்டாக்ட் பண்ணி அந்த 10 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாத, அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னு அவர் வார்னும் பண்ணுறாரு. அண்ட் நம்ம டாக்டர்ஸ் அவர் 2 பேருமே அந்த டார்க் டைமென்ஷனில் ஒரு மிகப்பெரிய வேலையை முடிச்சு திரும்பியும் எர்த்
6 ரிட்டர்ன் ஆறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆனோனயே வெளிய பார்த்தா ஸ்கை ஃபுல்லாவே பிளாக் ஆவும். எக்கச்சக்கமான வாய்ஸ் வந்து அப்படியே மறுமறு அப்படியே கத்துற மாரி, அழுகுற மாரி மொத்த வேர்ல்டுக்குமே அப்படியே இதுவாகுது. அப்படியே ஸ்கேட்டர் ஆகுது. மொத்த கவுன்சில் ஆஃப் கேங்குமே வந்து இறங்குறாங்க. அவங்களோட எல்லா அந்த வேரியன்ட்டையுமே கூப்பிட்டுட்டு வந்து ஒரு மிகப்பெரிய வார்ஷிப்ல இந்த மொத்த வேர்ல்டையுமே அப்படியே அப்கோல்ட்டா மாத்துறாங்க. அதாவது மொத்த வேர்ல்டுமே கிட்டத்தட்ட பாதி அழிச்ச மாரி மாத்திடுறாங்க. அண்ட் டெலிபதி மூலியமா எல்லார்கிட்டயும் பேசுறாங்க. நீங்க அவெஞ்சர்ஸ் வந்து அந்த ரிலீக்க ஒழுங்கா ஒப்படைச்சிட்டீங்கன்னா, அந்த மொத்த வேர்ல்டையும் இத நாங்க அழிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம டேர்டெவில், மூன் அவங்கவங்க இடத்துல தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மொத்த வேர்ல்டுமே போஸ்ட் அபார்ட்மெண்ட் மாறுது. எல்லா உலகமே எல்லாம் எக்கச்சக்கமான அவெஞ்சர்ஸ், எக்கச்சக்க குட்டி குட்டி அவெஞ்சர்ஸ் எல்லாமே இறந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா அவெஞ்சர்ஸுமே இப்போதைக்கு ஒகண்டால போய் குடியேறுறாங்க. அங்க மட்டும் தான் அவங்க சேஃப்டி. அங்க மட்டும் அழியல. பட் எல்லா இடத்தையுமே நம்ம கோஸ்ட்லாக்காக வந்து கான்கர் பண்ணிடுறாங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் வந்து 3 டீமா பிரியிறாங்க. அதாவது எர்த் பவுண்ட் டீம். அதுல 10 அவெஞ்சர்ஸ் இருப்பாங்க. அதுல நம்ம கேப்டன் அமெரிக்கா, சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்கா தான் லீடரா இருப்பாரு. அண்ட் ஸ்ட்ரீட் லெவல் டீம் அதுக்கு நம்ம ஸ்பைடர்மேன் லீடரா இருப்பாரு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ராமரோட ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் எர்த் பவுண்ட் டீம் வந்து இம்மோர்டல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் காஸ்மிக் டீம் வந்து அதுலயும் 10 அவெஞ்சர்ஸ் இருப்பாங்க. அது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாரு. அதாவது அவர் தான் லீடரா இருப்பாரு. அவங்க வந்து செஞ்சுரியா டார்கெட் பண்ணுவாங்க. இந்த 3 டீம் வந்து 30 அவெஞ்சர்ஸ் கொண்ட குழு வந்து பிரிஞ்சு 3 அந்த கேங்க சமாளிக்க வேற வேற டைம்லைனுக்கு போறாங்க. ஸோ 3 கேங்கையும் தோற்கடிக்க 30 அவெஞ்சர்ஸ் ஒரு டீம் லீடரோட போறாங்க. அந்த பக்கம் பியாண்ட் சோர நம்ம கேங் என்ன பண்றாருன்னா, அவரோட எல்லா பவருமே அப்சர்வ் பண்றாரு. மொத்தம் இருக்கிற மல்டிவர்ஸுமே அப்சர்வ் பண்ணி, அவர் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா மாறுறாரு. இதெல்லாம் எதுக்காண்டி பண்றாரு அப்படின்னு காமிக்கும்போது தான், அவர் எல்லாமே ரவோனாக்காண்டி பண்றாரு. ரவோனா வந்து அவங்களோட வாழணும். ஏன்னா எல்லா எல்லா டைம்லயுமே ரவோனா கூட வாழ மாட்டாங்களாம். ஸோ ஏதாச்சும் ஒரு டைம்ல உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவோனா கூட வாழ்ந்தே ஆகணும்னு எல்லாரோட மல்டிவர்ஸுமே அழிக்க அவர் பிளான் பண்ணியிருக்காரு. அதான் மொத்த இந்த இவ்வளோ பெரிய இஷ்யூ காரணமே ரவோனா கூட அவரு ஒண்ணா வாழணும் தான். ஸோ இருக்கிற அந்த பியாண்ட் மல்டிவர்ஸுமே அப்பாற்பட்ட எல்லா அந்த சக்தியுமே உள்வாங்கி அவரு கேங் பிரைமா மாறுறாரு. பவர்ஃபுல்லான பியாண்ட் கேங்கா மாறுறாரு. இருக்கிறதுலே பவர்ஃபுல் அல்டன் பவரா மாறுறாரு. அண்ட் அவரோட எல்லா குளோனுமே அதாவது அவர் என்னென்னலாம் ரியாலிட்டி யோசிச்சாரு எல்லா குளோனும் ஒரு மிகப்பெரிய படையா திரட்டிக்கிட்டு எர்த் 616க்கு வராரு. அவங்களோட அண்ட் நம்ம கோட்ஸா கேங்கோட அவர் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டு போறாரு. ஸோ திரும்பியும் இந்த மல்டிவர்ஸ் வரது ஆரம்பிக்குது. கேங்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. கோட்ஸா கேங்குக்கும் நம்ம கேங் பிரைமுக்கும் அவங்களோட வேரியன்ட்ஸ்க்கும் அண்ட் அவங்க கோட்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டே போகுது. நினைச்சிருப்பீங்க இந்த 30 அவெஞ்சர்ஸ்ல யார் மாத்த தப்பிச்சு போச்சிருப்பா? ஒன்லி நம்ம மிஸ் மார்வெல் அண்ட் நம்ம ஸ்பைடர்மேன் மட்டும்தான். எல்லா அவெஞ்சர்ஸுமே இறந்து போயிருப்பாங்க. இன்க்ளூடிங் நம்ம தார், எக்கச்சக்கமான நம்ம சாம், கேப்டன் அமெரிக்கா, நம்ம டேர்டெவில் எல்லாமே இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கோரான படத்தை தான் நம்ம எனக்கு பார்த்துருக்காங்க. கேங் டைனஸ்டில எல்லா அவெஞ்சர்ஸுமே இறந்து போக காமிக்கப்பட்டிருக்கும். பட் டிவில இறக்கல. டிவில இருக்கிறவங்க தனிப்பட்டவங்க. என்னமா அவங்க ஃபைட்டுக்கு வரல. அடுத்த ஃபைட்டுக்கு வருவாங்க. அவங்க அவங்க யாரும் இறக்கல. பட் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே ஸோ முக்காவாசி கேரக்டர்ஸ் ஃபுல்லாவே அவங்க இறந்து போயிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி நம்ம கேங் பிரைம் என்ன பண்றாருன்னா, லோக்கியோட பவரையுமே அப்சர்வ் பண்றாரு. ஸோ மொத்த கோட்ஸா கேங்க தோற்கடிச்சுட்டு லோக்கியோட பவரையுமே அப்சர்வ் பண்ணிட்டு மொத்த மல்டிவர்ஸுமே அவரு காடா மாறுறாரு. ஸோ அவர் தோற்கடிக்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற மிச்சமான எல்லா விஷயம் அவர் சேர்க்கிறாரு. அதில் 3 முக்கியமா சேர்க்கிறாரு. எர்த் 616 அது நம்ம யூனிவர்ஸ். எர்த் 88 நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம வாண்டா அழிப்பாங்கல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஆஃப் மல்டிவர்ஸ்ல அந்த யூனிவர்ஸ். அண்ட் எர்த் 601 இது போடப்பட்டிருக்கு என்னன்னு தெரியல. பாசிபிளி இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட உலகமா இருக்கலாம். இந்த 3 உலகத்தையுமே பேட்டில் விட உருவாக்குறாரு. எல்லாத்தையும் உருவாக்கிட்டு ஒரு மிகப்பெரிய கோட்டையை உருவாக்கிட்டு அதுல வந்து தன்னோட சுத்தி பூக்களா இருந்துக்கிட்டு அவரு அப்படியே கை தடவிக்கிட்டே போய் ரெவனாவை பார்க்குற மாதிரியும், ரெவனா கிட்ட நான் நான் உன்னை உன்னை அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கிஸ் பண்ற மாதிரியும் அந்த படம் முடியுமா. ஸோ அப்பதான் அந்த ஸ்கிரிப்ட்ல காமிக்கப்பட்டிருக்கு. அதோட அந்த படம் முடியுதுன்னு. ஸோ யோசிச்சு பாருங்க. இதே நம்ம கேங் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த உண்மையிலேயே இந்த அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி ஒரு குளூமியான டார்க்கான ஒரு படமா இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் நிச்சயமா இருந்திருக்கு. பட் மிஸ் பண்ணிட்டாங்க. பாசிபிலி விச்சுல வரலாம். ஏதாச்சும் வந்தா நல்லா இருக்கும். பட் யோசிச்சு பாருங்க அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு. கேட்கும்போது செம்மையா இருக்குல்ல. ஆனா வந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ உங்களோட தாட் என்ன? நான் இந்த வீடியோ ஃபுல்லா போடுவேன். இது ஃபுல் படத்தை ஓட்டவா. நான் ஃபுல் ஸ்கிரிப்டுமே இருக்கு. உங்களுக்கு வேணுமா எனக்கு கன்ஃபார்ம் டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நிச்சயமா ஆசமா இருக்கும். அண்ட் உங்களோட தாட்ட மறக்காம கேட்கப்படுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு ஆசம் பார்க்குறேன். அண்டில் பாய்.